டெல்லியில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷாவுடன் தமிழ்நாடு ஆளுநர் ஆர்.என். ரவி சந்திப்பு. தமிழகத்தின் சட்டம் ஒழுங்கு சூழல் உள்ளிட்ட விவகாரங்கள் குறித்து ஆலோசித்ததாக ஆளுநர் ஆர்.என். ரவி எக்ஸ் தளத்தில் பதிவு. நீலகிரி, கோவை மாவட்டங்களுக்கு இன்றும் நாளையும் மிக கனமழை பெய்யும். 20 சென்டிமீட்டர் வரை மழை பெய்யக்கூடும் என்பதால் ஆரஞ்சு எச்சரிக்கை விடுத்தது மண்டல வானிலை ஆய்வு மையம். (2026) எடப்பாடி பழனிசாமியின் சாணக்கியத்தனத்தை பார்ப்பீர்கள். வெயிட் அண்ட் சீ என மதுரையில் முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு பேட்டி. உணவுப் பொருளான கள்ளீரக்கு விவசாயிகள் மீது வழக்கு போடுவதற்கு பி.ஆர். பாண்டியன் கண்டனம். கள்ளீரக்கு அனுமதி கேட்டு ஆகஸ்ட் 6ஆம் தேதி சென்னையில் உண்ணாவிரத போராட்டம் என அறிவிப்பு. ஆன்லைன் விநியோக நிறுவனங்கள் மூலம் வீடுகளுக்கே சென்று மதுவை விற்கும் திட்டமில்லை. ஊடகங்களில் செய்தி வெளியான நிலையில் டாஸ்மாக் நிர்வாகம் விளக்கம். தமிழக அமைச்சரவையில் மாற்றம் செய்யப்பட உள்ளதாக தகவல். முதலமைச்சரின் அமெரிக்க பயணத்திற்கு முன்னதாக அமைச்சரவை மாற்றம் பற்றிய அறிவிப்பு வெளியாகும் என தகவல். சென்னையில் விரைவில் மின்சார பேருந்துகள் அறிமுகப்படுத்தப்படும். ஈரோட்டில் புதிய பேருந்துகளின் சேவையை தொடங்கி வைத்த பின்னர் போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் பேட்டி. கோவையில் இருந்து அபுதாபிக்கு நேரடி விமான சேவையை அறிவித்தது இண்டிகோ நிறுவனம். ஆகஸ்ட் 10ஆம் தேதி முதல் வாரந்தோறும் செவ்வாய், வியாழன் மற்றும் சனிக்கிழமைகளில் நேரடி விமானம் இயக்கப்படும். தனியார் நிறுவனங்களில் கன்னட மக்களுக்கு 100% இடஒதுக்கீடு. கர்நாடக அமைச்சரவை ஒப்புதல். அவலாஞ்சியில் கொட்டி தீர்க்கும் கனமழையால் விவசாயம் பாதிப்பு. அறுவடைக்கு தயாராக இருந்த கேரட், முட்டைக்கோஸ் உள்ளிட்ட மழை பயிர்கள் வெள்ளத்தில் மூழ்கி சேதம். காவிரி விவகாரத்தில் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டிய அவசியமில்லை. சென்னையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் பாலகிருஷ்ணன் பேட்டி. புறக்கணிக்கப்படும் மாஞ்சோலை தேயிலை தோட்ட கிராமங்கள். 4 நாட்களாக துண்டிக்கப்பட்ட மின்சார இணைப்பு. தோட்ட தொழிலாளர்கள் அவதி. தந்தையை இழந்த சேகர் ரெட்டிக்கு ஆறுதல் கூற காட்பாடி விரைந்த முன்னாள் அமைச்சர் எஸ்.பி. வேலுமணி. செய்தியாளர்கள் கேள்விக்கு பதிலளிக்க முடியாமல் ஆவேசமாக பேசியபடி நழுவல். சார், ஆம்ஸ்டாங் கொலை வழக்கு கொஞ்சம் கையெடு சார். ஆம்ஸ்டாங் கொலை வழக்கு பாக்குறதுக்கு எப்ப பயப்படுறது இல்ல. நீங்க பிரஸ் கரெக்டா போடுறீங்களா? பூரா ஜால்ரா அடிக்கிறீங்க. அதுக்கு பதில் சொல்ல எல்லா பிரஸும் ஜால்ரா அடிக்கிறீங்க. எங்களுக்கு எப்ப எதிர்கட்சி தலைவர் பேசுறது எங்க போட்டிருக்கீங்க? அதெல்லாம் வேண்டாம். அதெல்லாம் பாருங்க, நீங்க கேட்டல நாங்க தெளிவா நேற்று பார்த்தாச்சு. ஓமன் அருகே கடலில் சென்று கொண்டிருந்த எண்ணெய் கப்பல் கவிழ்ந்ததில் 13 இந்தியர்கள் உட்பட 16 பேர் மாயம். தேடுதல் பணியில் ஈடுபட்டுள்ள இந்திய கடற்படையின் போர்க்கப்பலான INS தேஜ் P-81 கடல்சார் கண்காணிப்பு விமானம். இலங்கை அணிக்கு எதிரான ODI தொடரில் ரோஹித் சர்மா விளையாடுவார் என அறிவிப்பு. ரோஹித் சர்மா, விராட் கோலி, பும்ரா ஆகியோருக்கு ஓய்வு அறிவிக்கப்பட உள்ளதாக தகவல் வெளியான நிலையில் அறிவிப்பு வெளியானது.